விட்டுட்டு எங்க போறேன்? ஏலே ஏலே கார்த்தி மேனே, மாமா என்ன சாம செவனேண்டு நின்று என்ன ஏன்டா அடிச்சு இப்படி பறக்க விட்ட? அது ஒண்ணு இல்ல மாமா, சும்மா வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதுக்கு உன் மாப்பிளைய பார்த்து பயப்பட வேணாம். அவங்க பயப்படுறக்கு நீ பறக்க விட்ட மாதிரி தெரியலையே. நீங்க பவுமானம் அப்படியே பவுஷா நடந்து வரக்குள்ள என்ன அடிச்சு பறக்க விட்ட மாதிரி இருக்குது. கெத்த காட்ட வேணாம். நான் செத்து போயிருந்தேன்டா. அப்படிலாம் பேசாத மாமா, நீ எல்லாம் பார்த்து வளர்த்து விட்டா தானே நான் நல்லா வளர முடியும். இதுக்கு மேலே நீ வளரணுமாக்க. சரி, என்னை வளர்த்து விடுங்கன்னு வாய் விட்டு கேட்ட. நான் கும்புற சங்கியா சாமிய, இந்த மதுரையை கும்புற பாண்டுமுனிய என்னைக்கு உனக்கு துணையா இருப்பாங்கடா. வெற்றியோட வாடா. கோயட். ஓடிச்சு ஏறி மாப்ள. சூறாவளி அத நீ காட்டி வையே, சூரத்தா ஒருன போட்டு வையே, பேச விட்டு பணக்கட்டே புழுதி வீச ரவுண்ட் கட்ட. ஆமன் சொல்லி கொடுத்த மாதிரி ஆட்டம் இது, குத்தாட்டம் இது, வெறியாட்டம் எங்காட்டம் இது, கொண்டாட்டம் குத்தாட்டம் இது, தேவராட்டம். என்ன நினைச்சிருக்க அவன் பச்சனே? அவன் தேங்க உடைக்கிறது என் மையம் தலை தேங்க அடிச்சுதா? ஏன் மையம் 1000 தப்பு பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு மத்திரியாதியா? ஓங்கிட்ட சொல்லிக்கிருக்கேன், நீ பாட்டு காதுல வாங்காம ஓவா வேண்டிக்கிருக்க. ஓவா கணக்கு எழுதுற கணக்கு உன் மத்தின கணக்கு பண்ணிட்டு பாத்துக்க. மெட்ராஸ் போயிட்டு ஒரு 2 நாள் ஆகும். கடையை சூதானமா பாத்துக்க. வந்து இறக்கி விடா. எம்ரு அவனே தான்டா. நில்லியா நில்லியான்ற இல்ல. நான் பாட்டுக்கு சொல்லிக்க இருக்கேன், அவன் பாட்டுக்கு பயிர் வாச்சு போய்க்கே இருக்கேன். இங்க பாரு, இன்னொரு வட்டம் என் மைய மேல கைய வச்சாட்டு வை. கைய துணியா கைகாலெல்லாம் உடைக்கிறதுக்கு அப்ப நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? மாமூல் வாங்க. என்னது அங்க பேசுங்க சார். இவ்வளவு பேரை அடிச்சு கைகால உடைச்சிருக்கீங்க, என்ன கேஸ் என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? சரி சார், இவன் இருக்கானே, ஒரு கல்யாணத்தை அழகா போட்டோ எடுன்னு சொன்னா அங்க வர அழகான பொண்ணுங்களை போட்டோ எடுத்து அது அசிங்கமான உடம்போட மார்க்கிங் பண்ணி துட்டுக்காக விட்டு படம் ஓட்டுற இவனுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் செக்ஷன் 66A படி 3 வருஷம் தண்டனைனா, இவன் கை கால உடைச்சு எனக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 325 படி 7 வருஷம் தண்டனை. அவன் இருக்கானே, கூட பிறந்த பொண்ணையே தொட்டு பேசக்கூடாதுன்னு சொல்ற ஊர்ல இருந்துட்டு ரோட்ல போற பொண்ணுங்களை பின்னாடி தட்டி பாக்குற இவனுக்கு இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 354C படி 3 வருஷம் தண்டனைனா, மறுபடியும் உங்க கை கால உடைச்சு எனக்கு 7 வருஷம் தண்டனை. மொத்தமா 14 வருஷம் தண்டனை சார். தண்டனைக்கு பயந்தெல்லாம் தப்பு தட்டி கேட்காம இருக்க முடியாது. தப்புன்னு தெரிஞ்சா டப்புன்னு அடிப்பேன். இவ்வளவு சொல்றிய, இவங்க எல்லாம் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டோம், நாங்க சொல்லுவோம். இந்த தம்பிக்காக இங்க இல்ல, நானும் என் பொண்ணும் எங்கனாலும் வந்து சாட்சி சொல்லுவோம். ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா
என் பொண்ணு மேல கை வச்சிருப்ப ஆ? உன்னை- உங்க பொண்டாட்டு பிள்ளைக்கு ஒண்ணா மட்டும் புழுக்குன்னு எடுத்து நிட்டுவீங்க, மத்தவங்களுக்காக தட்டி கேட்டா கோர்ட்ல வந்து சொல்வியா, ரோட்ல வந்து சொல்லி அனுவீங்க. சார் என்கொயரி கூப்பிட்டு எஃப்ஐஆர் போடாம கலெக்டர் பெர்மிஷன் இல்லாம துப்பாக்கி காட்டி மிரட்டுறதுக்கு இந்தியன் பீனல் கோட் 506/2 படி 7 வருஷம் தண்டனை தெரியுமா உங்களுக்கு? யோ, நீ என்னதாயா படிச்சிருக்க? வக்கீலுக்கு படிச்சு போட்டு இப்படி சண்டை கிண்டா போட்டு தெரியலாமாயா? வக்கீலுக்கு படிச்சவன் தான்க்கா சண்டை போடணும். ஏன்னா அவனுக்கு தானே சட்டத்துல இருக்க சந்து புந்து இந்தி இடுக்கு எல்லாமே தெரியும். திறக்காதே திறக்காதே டாஸ்மாகை திறக்காதே. மூடு மூடு டாஸ்மாகை மூடு. திறக்காதே திறக்காதே டாஸ்மாகை திறக்காதே. மாமா? ஒரு பக்கம் என்னடாண்டா காவேரி தண்ணியை கொடுங்கன்னு போராட்டம் பண்றாங்க, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் கொடுக்குற தண்ணியை வேணான்னு போராட்டம் பண்றாங்க. என்னத்த சொல்ல போ, நிப்பாட்டு கடை வந்துருச்சு. டாஸ்மாகை மூடு. திறக்காதே. இப்ப பாரு உன் மாமன் ஜாட்டிய. மூடாதே மூடாதே காசு மக்க மூடாதே, 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 மூடாதே மூடாதே காசு மக்க மூடாதே. ஒரு ஆஃப்னர் கொண்டு போதுமா? மாப்பிள அப்புறம் மாமான மண்ணெண்ணெய் வா குடிப்பேன். 2 ஆஃப்னர். திறக்காதே திறக்காதே டாஸ்மாகை திறக்காதே. திறந்து விடு திறந்து விடு டாஸ் மக்க திறந்து விடு. ஊன்னா போராட்டம் போராட்டம் கிளம்பிடுறாங்க. மனுஷன் நிம்மதியா வீட்டுக்கு கூட போக முடியல. இப்ப பொம்பளைகள ஆரம்பிச்சிட்டாளுங்க. கொஞ்சமா ஊத்தியா, கூட்டத்துல வாடகை வந்துட போகுது. சார் தண்ணி ஊற்றா சோடா ஊற்றா? சோடா ஊத்தியா. பாத்தியா மாப்பிள அநியாயத்தை. ஒரு பக்கம் கருப்பு சட்டை போராடிக்கிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் காக்கி சட்டை சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குது. கேட்டா உங்க மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயும் வாங்க. இதுக என்ன கத்துனாலும் எவனுக்கும் காது இருக்க போறது இல்ல. இருமா. என்ன மாப்பிள? மாப்பிள வண்டி பஞ்சரு. ஹலோ, வண்டி பஞ்சர்லாம் ஆகல, நான் தான் காத்த பிடிங்கி விட்டேன். காத்த புடிங்கி விட்டீங்களா? எதுக்கு? நீ படிச்சவன் தானே? எது? ஆ? பொம்பளைங்களா சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மதிக்காம நீ வாட்டுக்கு வந்து காலையிலே சரக்கு வாங்குற. உனக்கு அறிவில்ல? நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி தான் காத்த பிடிங்கி விட்டேன். தப்பு தான். ஆமா, இந்த இடத்துல எத்தனாவது தடவையா போராடுறீங்க? ஆ? 10வது தடவை. ஏங்க, இதுக்கு முன்னாடி 9 தடவை போராட்டம் பண்ணி கேட்காதவன் கிட்ட 10வது தடவை போராட்டம் பண்ண கேட்பான்னு நினைக்கிறது பைத்தியக்காரத்தனமா இல்ல? ரிபப்பா. நான் செஞ்சது தப்பு, நீ எனக்கு உரைக்கணும்னு தானே வண்டியில இருந்து காத்து பிடிங்கி விட்டீங்க. அதே மாதிரி அவனுக்கு உரைக்கணும்னா ரோடா மாப்பிள. எப்படி அடிச்சானுங்க? படிக்க போன ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட படிச்ச பசங்க இப்படி அசிங்கமா பேசி வம்பிடுப்பானுங்க. என்ன கொடுமை இது? என்ன மோக்கா, நாம 4 எழுத்து படிக்காம வீட்டுக்குள்ள கூம்படியா கிடக்குறோம்னு நினைச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்புனா இவங்க 400 சீன்ஸையும் 200 பனியனையும் போட்டுக்கிட்டு பிள்ளைகளை ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிறானுங்க. நாசமா போற வயலுங்க. இந்த வாருங்க மதுரை, நம்ம தமிழை நக்கல் பண்ண விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்ன பங்காளி, மாறுகால் மாறுகா இதே. ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனாலே உங்க தம்பி ஓடி ஓடி கையோடப்பேன் காலோடப்பேன். சொந்த அக்கா பிள்ளைக்கு ஒண்ணுனா சும்மா விட்டுருவானா? வாருங்க மதுரை, எதுக்கு ரெண்டையும் படிக்க வச்சுட்டு தேவலாம் புலம்பிட்டு இருக்கேன். பேசாம மாப்பிள்ளைக்கு நம்ம தமிழுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வம்பதுக்கு வருது வழக்கத்துக்கு வருது. ஆமாக்கா, தம்பிக்கும் கால் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும், தமிழுக்கும் கழுத்து கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். நல்ல யோசனைடி. யார் யாருக்கும்? எனக்கும் தமிழுக்குமா? என்னக்கா சொல்ற? எங்களுக்கு தாயா இருந்து நீ கொடுத்த பாலை நான் ஒரு பக்கம் குடிச்சேனா அவ ஒரு பக்கம் குடிச்சா. அவ என் தங்கச்சிக்கா, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் என்ன உன்னை அக்காவா பாக்குறேன்? என் ஆத்தாவை தானே பாக்குறேன். ஏமாமா, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே? உன் மேல ஒன்றும் தப்புலாம்ல, அவங்க மேல தான் தப்பு. எல்லாருமா சேர்ந்து இப்படி முடிவு எடுத்துட்டாங்களே, என்ன சொல்லுங்க? சங்கடத்துல இருந்தேன். நல்லா செவில் அடிச்ச மாதிரி சொன்னாமாப்ல. என் மாமனுக்கு நான் மச்சான் இல்லை மகன் மாதிரின்னு. எனக்கு அது போதுங்க. டேய், வயிறு வலிக்குதா? டாய்லெட் போகணுமா? மாப்பிள்ள, உண்மையிலேயே உன்னை வளர்த்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. ரொம்ப அசிங்கமா இருக்கியா, இப்படி எல்லாம் பேசாத. பாருங்க பங்கு மாப்பிள்ள, இந்த சந்தோஷமான தருணத்துல
என் தங்கச்சி சந்தானத்தை என்னது சந்தனத்தை? மாப்பிள்ளை கட்டி கொடுத்தா 2 பேரும் சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்கல்ல. அவன் சந்தோஷமா போயிரும்டா. ஏன் என் தங்கச்சி சந்தானத்துக்கு என்ன குறைச்சா? என் தங்கச்சி சந்தானம் இருக்காளே 16 வயது நிலை மயிலும் முதல் மரியாதை குயிலும் சேர்ந்த கலவை. எங்கிட்ட பத்தலங்க கேவலம் தான். மொத்தத்துல என் தங்கச்சி ஒரு சந்தன கட்ட. அவ பேர் சொல்லும்போது மணக்கலாம். சந்தன மனத்துச்சுனா எடுத்து நெத்தியில பூசிக்க, இல்ல உன் நெஞ்சில பூசிக்க, இல்ல அதுக்கேண்ட அவன் வாழ்க்கையில பூச பாக்குற? உண்மையிலே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காமெடியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பொண்ணதான் பாப்பமே. எதுக்கு பொண்ணு பாக்கணுங்கிற? அவன் கேப்ல வியாபாரம் பண்ண பாக்குற, என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதனே இந்த பிக்கால போய் இப்படிதான் சில்லறத்தனமா சின்னத்தனமா பேசிட்டு இருக்கேன். நீங்க மாப்பிள்ளை தங்கச்சி பாட்டு சொல்லுங்க. சில்லறத்தனமா சில்லறத்தனமாவா? சாரி பகாலே. வெற்றி, அந்த பொண்ணை ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிடுவோம். சரிக்கா. இங்க பாரு மாப்பிள்ள, அக்கா சொல்றாங்க மாமா சொல்றாங்க யோசிக்காத. உனக்கு அந்த சந்தன குங்குமம்லாம் செட் ஆகாது. அப்ப அக்கா கேட்டா என்ன மாமா சொல்றது? பிடிக்கலன்னு சொல்லு. அது எப்படி மாமா பார்க்காம பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஐயோ, அந்த கருமத்தை பார்த்தாலும் உனக்கு பிடிக்காது மாப்பிள்ள. அது இல்ல மாமா, நான் என்ன சொல்ல மாமா? மாமா உனக்கு பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு ஒன்னும் கோர்ட்ல உத்து பார்த்துச்சு. யாரு? அட 2 நாளுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல பைக்ல காத்த பிடிங்கி விட்டால அந்த பிள்ளை தான். அந்த பொண்ணை எங்க மாமா போய் தேடுறது? என்ன டெல்லியில மும்பையுமா போய் தேட போறோம்? இங்கதான் எங்க டாஸ்மாக் முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு நிக்க போறா. மாப்பிள்ள இந்த நிக்கிறா பாரு, ரைட்ல பாரு. என்னடி மகோ, யார கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒதுங்கு. வா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா? ரத்தத்தான முகாம் நடத்துறோம், ரத்தம் கொடுத்துட்டு போங்கண்ணே. என்னது ரத்தம் வேணுமா? ஆமாண்ணே. ரத்தம் கொடுக்க சாதாரண விஷயமா? உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊறாந்தா 1.5 மாசம் எப்படி 1.5 மாசம் உட்காந்துக்கே சாப்பிடுங்க அப்பதான் சொல்லியிருக்கா. இவன்ட்டு தான் கெஞ்சிரா பாரு. நானே ரேஷன்ல மண்ணான கிடைக்கலன்னு கோவத்துல போய்க்கிருக்கேன். ரத்தம் வேணுமா கசாக் பாடையில போய் கேளுமா. அது புள்ள பாவல மாமா. மாப்பிள்ள மாமா இங்க இருக்கே. அண்ணே ஒரு நிமிஷம். பிளட் டொனேஷன், ரத்தம் கொடுக்கணுமாண்ணே? பிளட் டொனேஷன் கேமானியா ரேபப்பா. இவனும் இல்லன்ட்டான். ஹலோ. சொன்னீங்க. நாமளும் காலை எழுந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க நீங்க குடுக்குறவங்கள பார்த்து கேளுங்க, குடுக்காதவங்கள போய் கேட்டா ஏன் மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. இவங்களுக்காக என்ன வேணாலும் குடிப்பேன். என்ன வேணும்னாலனா? குடலு, நுரையீரல், இதயம், எந்த ஐட்டத்தை கேட்டா குடுப்பாப்ல. சத்த நேரம் சும்மா இரு மாம்சே. எங்க ரத்தம் எங்க கொடுக்கணும், எம்பிட்டு கொடுக்கணுங்க? ஹலோ, நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்னங்க நீங்க எதுக்கு சும்மா முன்னாடி வந்து நிக்கிறீங்க? ஏங்க ரத்தம் வேணுமா தானே கேட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏமா என்னம்மா நீங்க கேவலமா பேசுறவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வந்து குடுக்குறேங்கிறவங்க கிட்ட வேணான்னு சொல்றீங்க. உன்னை நம்பி வந்தோம் பாருமா. நல்லா கேட்டீங்க சார். நீங்க வாங்க சார். வாங்க சார். மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அவளுக்கு அங்கதான் வருவாளுங்க. இல்லாட்டாலும் மாமா வர வைக்கிறேன். வாங்க சார், முன்னாடி போறாருல. சொல்லுங்கப்பா. என்னத்தையா சொல்லுவேன்? பரீட்சை எழுத வேண்டி எங்க பிள்ளை பல பேத்தால பாலாக்கி ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற கொடுமைய சொல்லவா, இல்ல பட்டப்பகல்ல பஸ் ஸ்டாண்ட்ல அத்தனை பேத்துக்கு முன்னாடி பெத்த பிள்ளைய பெத்த தகப்பனை கட்டி பிடிச்ச கொடூரத்தை சொல்லவா? எதையா சொல்ல? பெண்ணா பிறந்தவன் தைரியமா இருக்காளே நினைச்சு பெருமைப்பட்ட எங்களுக்கு அதுவே கொடுமையா போச்சியா. அப்படி எங்க பிள்ளை என்னையா தப்பு பண்ணுச்சு? கூட படிச்ச பெண்ணை கேவலப்படுத்தின ஒருத்தனை ரோசப்பட்டு செருப்பால அடிச்சதுக்காக எங்க பிள்ளைய தூக்கிட்டு போய் 18 நாள் அடைச்சு வச்சு ஊசிய மாத்தி போட்டு வயல்ல இருந்து வயசான கிழமை வரைக்கும் என் பிள்ளைய அதுல ஒருத்தனுக்கு கூட என் பிள்ளைய ஒரு அக்காவாவோ தங்கச்சியாவோ ஒரு பொண்ணா கூட பார்க்க தோணலையா. அப்படியாயா கேவலப்பட்டு போச்சு நம்ம ஊரு. இந்த நாட்டுல
வெறும் காசு பணம் பதவி இருந்தா என்ன அநியாயம்னாலும் பண்ணலாமாயா? இது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா சாமிகிட்டையும் போயிட்டு வந்துட்டேன். எந்த சாமி எங்களுக்கு கண்ணை திறக்கலையா? நீங்க தான் எப்படியாச்சும் அவனுக்கு அவன் பேர் என்ன? கெடுத்தவன் பேரு முன்னா. கட்ட பஞ்சாயத்து பண்ணி காசு பார்க்க வந்தவன் பேரு தெய்வம். யாரா இங்க தெய்வம்? யாரா இங்க தெய்வம்? சொல்றா, யார் தெய்வம்னு கேக்குறல? ஏய், நான் தான்டா. ஏண்டா, நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்தீங்க, இப்ப ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க மானத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணி சொத்து சேர்க்கறதுக்கு பொண்ணுங்க மானத்தை வேலை பேசுவ, அது நாங்க நின்னு வேடிக்கை பார்க்கணும் இல்ல? எப்படி எப்படி பணக்காரனா இருந்தா ஆசையிலையும் செய்வான், ஆத்திரத்திலையும் செய்வானோ? அப்ப இல்லாதவன் கையை கட்டி வாயை பொத்தி நிக்கணும். கட்ட பஞ்சாயத்து பண்றதே தப்பு, அது நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் பண்ணுவியோ? இந்த பாரு, மரியாதையா அவனுக்காக பஞ்சாயத்து பண்ண வந்த நீயே அவன் செஞ்சது தப்புன்னு சட்டத்துக்கு முன்னாடி போய் நிக்க வைக்கிற, இல்ல சாவு ஓ முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா நம்ம நாட்டுல கண்ணகிக்கு பிறந்தவன் தான் இருக்கணும், காந்தாவுக்கு பிறந்தவன்லாம் இருக்க கூடாது. மாப்பிள்ள யார போய் மெட்டி விட்டு வந்திருக்காப்ல தெரியுமா? அன்னைக்கு கோர்ட்ல வச்சு கொலை பண்ணா பாருங்க கொடும்பாவி கணேசன், அவன் மாவன்ட்டு போய் உங்களுக்கு வந்திருக்காப்ல. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க. நமக்கு எதுக்கியா ஊர் வம்பு வெற்றி? என்னது ஊர் வம்பா? எதுக்கா ஊர் வம்பு? இது நம்ம வீட்டுக்குள்ள வந்த வம்புக்கா? நம்ம தமிழ் அவன் கிண்டல் பண்ணது எனக்கு தெரிஞ்சா அவன் கை காலை உடச்சிடுவேன் பயந்து தானே என் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, பாவம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அவன் கெடுத்துட்டான். அன்னைக்கே எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவன் கை காலை உடைச்சிருந்தா இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குமாக்கா? நம்ம தமிழுக்காக வந்த பொண்ணுக்கா, நமக்காக வந்த பொண்ணு நாசமா போனா கூட பரவாயில்ல, நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு ஒரு மோசமான மனநிலைக்கு ஒரு படிப்பை படிச்சிட்டோம்லக்கா. நம்ம படிச்சிட்டோமேனு தப்பு செய்யறவனை பார்த்து ஒத்து போறவனையும் ஒதுங்கி போறவனையும் வேடிக்கை பார்க்கறவனையும் விமர்சனம் பண்றவனையும் முதல் நடு ரோட்ல நிக்க வச்சு நாக்கு பிடி 400 வெட்டு வெட்டணும்க்கா. வெட்ட வந்தவன்ட்ட வேல்கம்ப காட்டுறது தப்பு இல்லக்கா. குனிஞ்சி போறோம்னு நம்மள கொட்டி பாக்குறானே, அவனை குத்தி பார்க்கணும், குடல உருவி பார்க்கணும். கத்தி குத்து நமக்கு காது குத்து மாதிரிங்கிறத காட்டணும்க்கா. அந்த பொண்ணோட அப்பா அம்மா என்கிட்ட வந்து கதறி கதறி அழும்போது எனக்கு வந்த கோத்துக்கு அப்படி என்னக்கா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு படிப்பை படிச்சு பதவி வாங்கி பணம் சம்பாரிச்சு ஒரு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை வாழணும்? அப்படி ஒரு ஈனங்கெட்ட வாழ்க்கை மானங்கெட்ட வாழ்க்கையெல்லாம் என்னால வாழ முடியாது. உங்க மேல உள்ள மரியாதைனால தான் அவனை உயிரோட விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்களே கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்குன்னு. ஆனா நாளைக்கு மட்டும் நான் நினைச்சது கோர்ட்ல நடக்கல, மதுரையில நீங்க நினைக்காததெல்லாம் நடக்கும் பாருங்க.